ஹலோ கைஸ், எப்படி இருக்கீங்க? ஐ எம் ராஜசேகர் ஃப்ரம் ராஜசேகர் பாலா யூடியூப் சேனல். நம்ம சேனல்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அப்டேட் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரீச் ஆகும். ஸோ காலேஜ் சம்மந்தப்பட்ட, யூனிவர்சிட்டி சம்மந்தப்பட்ட ஒரு அப்டேட் நியூஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ மார்ச் லாஸ்ட் வீக்லேருந்தே பார்த்தீங்கன்னா கொரோனானால் எல்லா காலேஜஸ் ஸ்கூல்ஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இது வரைக்கும் திறக்கவே இல்லை. ஸோ அந்த கடத்தில் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 2 சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ரிசர்ச் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் காலேஜஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஃபைனல் பிஜி, ஓகேவா? ஃபைனல் பிஜி சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸு, அட் த சேம் டைம் பிஹெச்டி அண்ட் எம்ஃபில் படிக்கக்கூடிய ஃபுல் டைம் ஸ்காலர்ஸுக்கு காலேஜ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அது நடந்துட்டுருக்கு, நமக்கு தெரியும். அட் த சேம் டைம் நாளைக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது டிசம்பர் 7 செகண்ட் அண்ட் தேர்ட் இயர் யூஜி ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிளாஸஸ் ஓப்பன் ஆகுது, காலேஜ் ஓப்பன் ஆகுது. அதில் நிறைய கைட்லைன்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எப்படி வழிமுறைகள், எப்படி ஸ்டூடெண்ட்ஸ் நடந்துக்கணும் என்ன அப்படிங்கிறதெல்லாம். ஸோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணி ஸ்டூடெண்ட்ஸு நீங்கள் கலந்துக்கோங்க. இந்த சூழ்நிலையில் ஒரு முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 13 யூனிவர்சிட்டிஸ் இப்போது கரண்ட் செமஸ்டர் எக்ஸாம்ஸ் நடத்துறதுக்கான டைம் டேபிள் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, ஓகேவா? ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு அப்டேட் இன்ஃபர்மேஷன். ஸோ அதுவும் ஆன்லைனில் எக்ஸாம்ஸ் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒவ்வொரு யூனிவர்சிட்டிஸும் அதுக்கு யூஜிசி பர்மிஷன் கொடுத்துட்டாங்க, ஏஐசிடி பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா ஆன்லைனில் கரண்ட் இப்போ இந்த செமஸ்டர் செகண்ட் இயர் படிக்கிறாங்க இல்லையா, அதாவது தேர்ட் செமஸ்டர் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கும், அப்புறம் தேர்ட் இயர் ஃபிஃப்த் செமஸ்டர் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பார்த்திங்கன்னா ஆன்லைனில் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ எல்லாமே ஆன்லைனில் எக்ஸாம்ஸ் நடத்திட்டு இருக்காங்க, ஆன்லைன் கிளாஸஸ் நடத்திட்டு இருக்காங்க. ஸோ அது மேக்ஸிமம் எல்லாமே சிலபஸ் ஓரளவுக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இந்த நிலைமையில் ஃபைனல் இயர்ஸுக்கு மட்டும் நாளைக்கு டிசம்பர் 7 ஓப்பன் ஆகுது. ஸோ எக்ஸாம் அப்ளிகேஷன் ப்ராசஸ், எக்ஸாம் ஃபீஸ் கட்டுறது எல்லாமே ப்ராசஸ் ஆன்லைன்லேயே போயிட்டுருக்கு. ஸோ இந்த சூழ்நிலையில் தான் பார்த்திங்கன்னா நாளைக்கு ஓப்பன் பண்ணக்கூடிய காலேஜஸில் என்னென்னாலும் ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்துக்கலாம். கலை, அறிவியல், தொழில்நுட்பம், இன்ஜினியரிங், வேளாண்மை, மீன்வளம், கால்நடை மருத்துவக் கல்லூரிகள் படிக்கும் இளநிலை இறுதியாண்டு மாணவர்களுக்கு நாளை திங்கட்கிழமை டிசம்பர் 7 முதல் வகுப்புகள் தொடங்க அரசு அனுமதி வழங்கியிருக்கிறது. அதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளையும் வெளியிட்டுள்ளது. இதுதான் ரொம்ப முக்கியமான நியூஸு. அதே நேரத்தில் எக்ஸாம்ஸும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ எந்த 13 யூனிவர்சிட்டிஸ், இப்போ நான் இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன யூனிவர்சிட்டிஸ் என்னென்ன டேட்டில் நடத்துகிறாங்கிறது ஒரு அப்டேட் இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு அண்ணா யூனிவர்சிட்டிஸ் பார்த்தீங்கன்னா 2/1/2021 20/1/2021 வரைக்கும் எக்ஸாம்ஸ் நடத்துகிறாங்க. அது யாருக்கு அப்படின்னா யூஜி செகண்ட் அண்ட் தேர்ட் இயர்ஸுக்கும், பிஜி செகண்ட் இயர்ஸுக்கும், ஃபஸ்ட் இயர்ஸ் தவிர அவங்களுக்கு நடத்துகிறாங்க. அண்ணாமலை யூனிவர்சிட்டிஸ் பார்த்தீங்கன்னா 10/12/2020 26/12/2020 வரைக்கும் அண்ணாமலை யூனிவர்சிட்டிஸு ஆன்லைனில் எக்ஸாம்ஸ் நடத்துகிறாங்க இந்த கரண்ட் செமஸ்டருக்கு. அதே மாதிரி அழகப்பா யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா 12/12/2020 20/12/2020 வரைக்கும் எக்ஸாம்ஸ் நடத்துகிறாங்க. பாரதியார் பல்கலைக்கழகம் 23/12/2020 31/12/2020 வரைக்கும் பாரதியார் யூனிவர்சிட்டி ஆன்லைனில் எக்ஸாம்ஸ் நடத்த போகிறதா டைம் டேபிள் கொடுத்துருக்காங்க. பாரதிதாசன் யூனிவர்சிட்டிஸ் பார்த்தீங்கன்னா 9/12/2020 24/12/2020 வரைக்கும் ஆன்லைன் எக்ஸாம்ஸுக்கு டைம் டேபிள் கொடுத்துட்டாங்க. ஸோ சென்னை பல்கலைக்கழகம், அதாவது மெட்ராஸ் யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா 21/12/2020 6/1/2021 வரைக்கும் எக்ஸாம்ஸ் நடத்துறதுக்காக டைம் டேபிள் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் 14/12/2020 31/12/2020 வரைக்கும் எக்ஸாம்ஸ் நடத்துறதுக்கான டைம் டேபிள் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா 14/12/2020 31/12/2020 வரைக்கும் எக்ஸாம்ஸ் நடத்த போகிறாங்க ஆன்லைனில் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு செமஸ்டர் எக்ஸாம்ஸ். அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகம் 16/12/2020 23/12/2020 வரைக்கும் ஆன்லைன் எக்ஸாம்ஸ் நடத்துகிறதா டைம் டேபிள் கொடுத்துருக்காங்க. பெரியார் பல்கலைக்கழகம் 21/12/2020 31/12/2020 வரைக்கும் எக்ஸாம்ஸ் நடத்துறதுக்கான டைம் டேபிள் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் யூனிவர்சிட்டி 14/12/2020 கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாம்ஸ் முடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 23 டேஸ் வேணுங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம், தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி 14/12/2020 31/12/2020 வரைக்கும் எக்ஸாம்ஸ் ஆன்லைன் எக்ஸாம்ஸுக்காக அவங்க டைம் டேபிள் அவங்களும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா 16/12/2020 31/12/2020 வரைக்கும்
ஆன்லைன் எக்ஸாம்ஸ் நடத்துறதுக்கு டைம் டேபிள் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஒரு அஃபிஷியலான இன்ஃபர்மேஷன். ஸோ நியூஸ் பேப்பரில் எல்லாமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. டெஃபினட்டாக இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா காலேஜஸ் வந்து செகண்ட் தேர்ட் இயருக்கு வந்து நாளைக்கு ஆரம்பிக்குது. நீங்கள் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அந்த வழிமுறைகளை ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ இந்த டைம் டேபிளில் ரிலீஸ் பண்ணிக்கங்க. அந்தந்த யூனிவர்சிட்டிஸில் அஃபிலியேட்டட் காலேஜஸ்லையும் நான் அட்டானமஸ் காலேஜஸ்லையும் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் எல்லாமே இதை நோட் பண்ணிவிட்டு அந்தந்த யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் போனீங்கனாலும் உங்களுக்கு வந்து என்ன டேட்டில் என்ன எக்ஸாம்ஸுங்கிற ஆக்சுவல் டைம் டேபிள் இது வந்து ஸ்டார்டிங் டேட்டும் எண்டு டேட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எந்த டேட்டில் என்ன எக்ஸாம்ஸ் எந்த மேட்ச் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இண்டிவிஜுவலாக பார்த்துக்கோங்க. ஸோ இது சம்மந்தமான அப்டேட் வீடியோஸ் வந்து திரும்ப நான் கொடுக்குறேன். ஓகேவா, அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இப்போது முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா 13 யூனிவர்சிட்டிஸ் வந்து கரண்ட் செமஸ்டர் எக்ஸாம் நடத்துறதுக்கு வந்து டைம் டேபிள் கொடுத்தது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன். ஸோ அதனால் வந்து எக்ஸாம்ஸ் இருக்காது, கேன்சல் பண்ணிவிடுவாங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் நீங்கள் அந்த எண்ணத்தை மாற்றிக்கோங்க, படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஓகேவா, ஸோ இதான் ஒரு அப்டேட் இன்ஃபர்மேஷன். இன்னொரு அப்டேட் இன்ஃபர்மேஷனோட இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச். ஆல் தி வெரி பெஸ்ட். ஜெய்ஹிந்த். நாளைக்கு காலேஜ் போகிறப்ப ரொம்ப சேஃபாக போயிட்டு வாங்க. ஓகேவா.